வன்முறையை வலுவான இடம் பிடித்துக் கொள்கிறார்கள். இயேசுவின் பாடு நினைவுகூர வந்திருக்கிறவர்கள் தங்களின் மனசாட்சிகளை மறு ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மோடு வாழ்கிறவர்களின் பெயரை கெடுத்து, வாழ்வை சிதைத்து, நிம்மதியை குலைத்து, வாழ்வாதாரத்தை வதைத்து, உடைமைகளை வஞ்சித்து, உழைப்பை சுரண்டி நாம் செய்யும் அத்தனை செயல்களும் கொலைகளை விட கொடியவை என்பதை உணர்வோம். இயேசுவின் கொலை வரலாற்றில் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை நிகழ்ந்தது. இன்று இயேசுவை நம்புவதாய் பிரணப்படுத்துபவர்கள் ஒவ்வொரு நாளையும் பெரிய வெள்ளியாக மாற்றி தங்களை கொலையாளிகளாய் மாற்றி கொண்டிருக்கும் அவலத்திற்கு முடிவு கட்டுவோம். பூமியை போர்க்களமாக்கும் போக்கினை தடுத்து நிறுத்துவோம். கழுமரங்களில் இனி அமைதி பூக்கள் மலரட்டும். கலவரம் இல்லா நிலவரம் உருவாகிட இந்த வழிபாடு நமக்கு வழிவகை செய்யட்டும். இன்றைய வழிபாடு இறைவாக்கு வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து ஆகிய 3 பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. இப்போது பீடத்திற்கு திருப்பணியாளர்கள் வருவார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவமாக. இறைவா, பழைய பாவத்தின் விளைவாக எல்லா தலைமுறைக்கும் தொடர்ந்த சாவை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்துவின் பாடுகளால் அளித்தீரே. இவ்வுலக மனிதரின் சாயலை இயற்கையின் நியதியால் பெற்றுள்ளது போல நாங்களும் அவருக்கு ஏற்றவர்களாய் இருப்பதால் விண்ணகத்தின் சாயலை உமது அருளின் புனிதத்தால் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் ஏசாயா நூல் 52ஆம் அதிகாரம் 13 முதல் 53ஆம் அதிகாரம் 12 வரை உள்ள இறைவார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. துன்புறும் ஊழியனின் பாடுகளையும் துயரங்களையும் வர்ணிக்கும் இறைவாக்கினர் ஏசாயாவின் வார்த்தைகள் இயேசுவின் துன்பங்களை படம் பிடித்து காட்டுகின்றது. மேலும் நம் பாவங்களை அவரே சுமப்பார் என்றும் அரசர்களுக்கு அவரை புரிந்து கொள்வார்கள் என்றும் நாம் உணர முடிகிறது. எனவே அவரை பின்பற்றி வாழ ஆற்றல் வேண்டி வாசகத்துக்கு செவிமடுப்போம்.
நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 52ஆம் அதிகாரம் 13வது வசனம் 53 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். இதோ என் ஊழியர் சிறைப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மகிழ்ச்சி உறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவருடைய அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழி மரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பரலை நேர்மையாக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவருடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றமடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருளும். தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகள் அனைவருடையவும் பழி சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு இலங்கானேன். எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்துக்குரியவன் ஆனேன். வெளியே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானேன். உடைந்து போன மண்கலத்தை போலானேன். தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு நமது தலைமை குரு. அவர் நமது வலுவின்மையும் பலவீனங்களையும் நன்கு அறிந்தவர். அவர் கடவுளின் மகனாக இருந்தும் கீழ்ப்படிதலை தனது கேடயமாக வைத்து கொண்டார். அவரே நமது வழிகாட்டி. வாழ்வு, வழி, ஒளி, உயிர் என்பதை உணர்ந்து அவரை அறிக்கையிடுவதை நமது தலையாகிய கடமை என்ற சிந்தனைகளுக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து இடம்பெறும் இறைவார்த்தையை இரண்டாம் வாசகத்தில் கேட்போம். கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலிவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக.
அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் நம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி நமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் இயேசு என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்துவிடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவலர்
காவல் செய்த பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானோ என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்பொழுது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடிவரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டுப்பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்ட, சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன்பின் அன்னா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயவாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதலித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதலித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயவாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கூட்டிச் சென்றார்கள். அப்பொழுது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவை விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும்
செந்நிற மேலடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர் அவர்களை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என்றான். உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னுமிடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னுமிடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், இலத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போடுவார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அறையில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மாம், இவரே உம் மகன் என்றார். பின் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த இரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிட்டு என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார்.
அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடும் செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அடையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தையா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்துவும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளைப்பூளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமணப் பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் இதயத்திற்கு சொந்தமான என்னருமை சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, பெரிய வெள்ளி ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிரை இந்த உலகிற்காக கொடுத்த புனிதமான ஒரு நாள். மரணம் என்றாலே அது நம்மை குலை நடுங்க செய்கின்றது, வருத்தத்தை கொடுக்கின்றது, கண்ணீர் வடிக்க செய்கின்றது, துடிதுடித்து புரண்டு அழுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றது. இது நமது உறவினருடைய மரணத்திற்காக. ஆனால் இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக, விடுதலைக்காக, வாழ்வுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த மாமனிதருடைய அந்த இறப்பு தினத்தை கொண்டாடுவதற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே படை வீரன் ஒருவன் ஈட்டியால் குத்துகின்றான். அப்பொழுது ஆண்டவருடைய அருளானது தண்ணீராக இரத்தமாக வடிவதைக் கண்டு அவன் நம்பிக்கை கொள்ளுகின்றான். இவர் உண்மையிலேயே கடவுளுடைய மகன் என்ற ஒரு அறிக்கையை அவன் வெளியிடுகின்றான். அந்த அருளும் ஆசீரும் இந்த புனிதமான நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவருடன் இருப்பதாக. சூரியன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒளி கொடுக்கின்றது. நிலவு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் குளிர்ச்சியை கொடுக்கின்றது. தென்றல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுகமான காற்றை கொடுக்கின்றது. அதே போன்றுதான் இயேசு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகிற்கு மீட்பை கொடுப்பதற்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட இந்த புனிதமான நேரத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். சிலுவை மரணம். சிலுவை மரணம் என்று சொன்னாலே யூதேயா தேசமானது நடுநடுங்கிக் கொண்டிருந்த ஒரு காலம். கொடூரமான ஒரு மரணம்.
கொடூரமான ஒரு தண்டனை. ஆகவே யூதர்கள் மிக வேதனையோடு, நடுக்கத்தோடு, பயத்தோடும் அச்சத்தோடும் இருந்த ஒரு காலம். ஆனால் அதே தண்டனை இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தை படைத்தவர் மண்ணிற்கும் விண்ணுக்கும் நடுவே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்களை செய்தவர் இன்று வலுவிழந்து காட்சியளிக்கின்றார். முடமான ஒருவனை பார்த்து நீ எழுந்து நட என்று சொன்னவருடைய கால்கள் ஆணிகளால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. பார்வையற்ற ஒருவனை பார்த்து நீ பார்வை பெறு என்று சொன்னவருடைய கண்களெல்லாம் வியர்வையாக, கண்ணீராக நிரம்பியதை பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவினுடைய மரணம் என்பது ஒரு அநீத தீர்ப்பு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கப்பட்டது போன்று 2-3 படிநிலைகளிலே பிலாத்து என்று சொல்லக்கூடிய மனிதன் நன்றாக சொல்லுகின்றான், இவரிலே நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை. அப்படி ஒரு மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை அவர் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கின்றார். ஆனால் கூடி வந்தவர்கள், கூடி நின்றவர்கள், எள்ளி நகையாடிக் கொண்டிருந்தவர்கள் ஒளிக ஒளிக இவனை தண்டிக்க வேண்டும், கொல்லும் என்று சொல்லி கத்துகின்றார்கள். வேறு வழியில்லாமல் பிலாத்து அவன் கை கழுவி விடுகின்றான். ஆகவே காலகாலமாக நாம் இந்த புனித வெள்ளியை நாம் தியானிக்கின்றோம், சிந்தனைகளை நமது உள்ளங்களிலே பதிவு செய்கின்றோம். ஆகவே இன்றைய நாளில் நாம் சிந்திப்பதற்காக இந்த திருச்சிலுவையினுடைய மேன்மையை பற்றியும், இந்த சிலுவையில் இருந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த 7 பொன்மொழிகள், அந்த இறை வார்த்தையை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிலுவை என்று சொன்னால் அவமானத்தினுடைய ஒரு சின்னம். கொடூரமான ஒரு தண்டனைக்கு பயன்படுத்தப்பட்டது சிலுவை. ஆகவே அந்த சிலுவையிலே ஆண்டவர் இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. அப்படி என்றால் காய்ந்து போன மரம், இது இனி தளிர் விடாது, இது ஒன்றுக்கும் உதவாது, இது அவமானத்திற்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த சிலுவையானது தளிர் விடுகின்றது, பூத்து குலுங்குகின்றது. 7 வண்ணமான அழகான செய்தியை, படிப்பினையை இந்த உலகிற்கு கொடுக்கின்றது. அந்த 7 செய்திகளையும், அந்த பூக்களை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பூ. இயேசு எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை, எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அவர் ஒரு மனிதருக்கு ஒரு சின்ன தீங்கு கூட செய்யவில்லை. ஆனால் அவருக்கு மரண தண்டனை கிடைக்கின்றது. சில நேரங்களிலே தண்டனைகள் கிடைக்கும். அந்த தண்டனைகளை பெறுகின்றவர்கள் மன நிறைவோடு பெறுகின்றார்கள். ஏனென்றால் அந்த தண்டனை தாங்கிக் கொள்ளுகின்ற அளவிலே இருக்கும். இங்கே ஆண்டவர் இயேசு மீது குற்றம் சுமத்துகின்றார்கள், பழி சொற்களை அடுக்கிக் கொண்டு போகின்றார்கள். அவர்கள் அந்த தண்டனை கொடுக்கின்ற பொழுது பாருங்கள், 2 திருடர்கள், கள்வர்கள் நடுவிலே இயேசுவை சிலுவையில் நிறுத்துகின்றார்கள். அவமானத்தின் மேல் அவமானம் என்று உலகமானது அறிந்து கொண்டிருந்த நேரம், ஒருவன் நமக்கு எதிராக பழி சொற்களை சொல்லுகின்றான் என்று சொன்னால் அவன் சாக வேண்டும், அழிய வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு. ஆனால் அந்த மரண நேரத்தில், அந்த இறுதி கட்டத்தில் அவரோடு இருந்த அந்த திருடர்கள் கூட அவரை எள்ளி நகையாடுகின்றார்கள். அப்போதுதான் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மலரானது அங்கே மலர்கின்றது. பாருங்கள், கடினமான ஒரு நேரம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல்தான். ஆனால்
ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அங்கே வாழ்ந்து காட்டுகின்றார், செயல்படுத்துகின்றார் என்பதுதான் அதனுடைய உண்மையாக இருக்கின்றது. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மனதார அவர் மன்னிக்கக்கூடிய ஒரு புனிதமான நேரத்தை பார்க்கின்றோம். இன்றைக்கு கூட சிலுவை பாதை நாம் செய்தோம். தம்பிகள் தங்கைகள் அருமையாக வேடம் புனைந்து அதை நமக்கு புரிகின்ற வகையிலே நடித்து காட்டினார்கள். இப்படி ஆங்காங்கே பாஸ்கா நிகழ்வுகள் நடிப்பது என்பது இன்றைக்கு ஒரு சர்வ சாதாரணமான ஒரு காரியமாகிவிட்டது. பாஸ்கா நடிப்பது என்பதோ செய்தியை கொடுப்பது என்பதோ தேவையானதுதான். ஆனால் ஒரு இடத்தில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், பாஸ்கா நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது, அழகாக அருமையாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள். 12ஆம் நிலை வருகின்றது, சிலுவையானது நாட்டப்பட்டிருக்கின்றது. இயேசுவாக நடித்தவர் அதிலே ஏறமாட்டேன் என்று அடம் பிடித்தார். 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் தொங்க வேண்டும். அழகாக பயிற்சி பெற்று இந்த திருப்பயணமானது நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் சொல்லுகின்றார்கள், ஏறுங்க, இது 12ஆம் நிலை, சிலுவையில் தொங்க வேண்டும் என்று. முடியாது. ஏன் முடியாது என்று கேட்ட பொழுது, 12ஆம் நிலை வாசிக்கிறவன் யாரு? என்னுடைய எதிரி, வேண்டப்படாதவன். பாருங்க எங்க போகுது என்று பாருங்கள். ஒரு பாஸ்கா திருநிகழ்வு, ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றோம். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடியவன் சிலுவையில் தொங்க வேண்டும். ஆனால் வாசிக்கிறவன் அவனுடைய பகைவன், எதிரி, வேண்டப்படாத. அவன் வாசிச்சான், நான் என்ன செய்ய மாட்டேன், நடிக்க மாட்டேன். இதுதான் இன்றைக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை என்பது மனித இனத்திற்கு இல்லாமல் போகின்றது. ஆனால் இயேசு இந்த கடைசி நிமிடத்தில் கூட மன்னித்து வாழக்கூடியவராக காட்சியளிக்கின்றார். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, நல்ல கள்ளன். 2 பேருமே திருடர்கள், கள்வர்கள். ஒருவன், நீர் கடவுளுடைய மகனாக இருந்தால் எங்களையும் உம்மையும் நீர் விடுவித்துக் கொள்ளும் என்று கேட்டான். ஆனால் மற்றவன் என்ன சொல்லுகின்றான்? நீ அறியாமல் தெரியாமல் பேசுகின்றாய், அவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் உண்மையில் இதை நீ சொல்லியிருக்க மாட்டாய் என்று. பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு கடைசி நேரத்திலே பாவிகளை அன்பு செய்தவர், கைவிடப்பட்டவர்களை அன்பு செய்தவர்கள், என் எதிரியையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் என்ற பவுலடியாருடைய அந்த இறை சிந்தனையின்படி, ஒரு நண்பனுக்காக உயிரை விடுவதை விட மேலான ஒரு அன்பு இல்லை என்று இயேசு சொன்னார். எல்லாவற்றிற்கு மேலாக உன் பகைவனையும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால், தன்னோடு இருந்த ஒரு குற்றப்பழியை சுமந்து கொண்டிருந்த அந்த கள்வன் மீது ஆண்டவர் இயேசு அன்பு செலுத்துகின்றார். ஆகவேதான் இன்றே நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பீர் என்று சொல்லுகிறேன் என்று அவரை அன்பு செய்து அரவணைக்கக்கூடிய ஒரு செய்தியை கொடுக்கின்றார். மூன்றாவது, அர்ப்பணிப்பு என்று சொல்லக்கூடிய பூ. ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை சீடர்களிடம் அங்கே ஒப்புவிக்கின்றார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அந்த அன்னையினுடைய வளர்ப்பினிலே என்று நாம் படித்திருக்கின்றோம். அன்னையினுடைய வருகை என்பது இயேசு என்ற ஒரு குழந்தை இந்த உலகத்திலே சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையாளராக மாறிவிட்டார். இயேசுவினுடைய பிறப்பு அந்த தாயை ஒரு தியாக உள்ளத்தோடு இந்த உலகிற்கு படம் பிடித்து காட்டுகின்றார். எந்த ஒரு தாயும் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அது என் குழந்தை, எனக்கு சொந்தம், என்னுடைய எதிர்காலத்தில் என்னை வாழ வைப்பான் என்று
தன்னுடைய அதை வசப்படுத்துவாள். ஆனால் இந்த அன்னை அப்படி அல்ல. ஈன்றதோடு வளர்த்ததோடு இந்த சமூகத்திற்காக, இந்த நாட்டிற்காக, இந்த உலகிற்காக தன்னுடைய மகனை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளத்தோடு வாழ்ந்தவள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு அந்த கடைசி நேரத்திலே அந்த தாய் ஒரு அர்ப்பணத்தின் தாய் என்பதை இந்த உலகிற்கு படம் பிடித்து காட்டுகின்ற வகையிலே இதோவும் தாய் என்று சொல்லி அவரை சீடர்களிடம் ஒப்படைக்கின்றார். ஆகவே மூன்றாவது பூ என்பது அர்ப்பணிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பூ. நான்காவது, இதையெல்லாம் செய்த இயேசு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தாகத்தை உணர்கின்றார். இந்த தாகம் என்று சொல்லுகின்ற பொழுது 40 நாட்கள் அவர் பாலைவனத்திலே உண்ணாமல் குடிக்காமல் இருந்த அந்த நேரத்தில் கூட சாத்தான் அவரை சோதிக்கின்றது. நீ கடவுளுடைய மகனாக இருந்தால் இந்த கல்லை நீ அப்பமாக மாற்று என்று சொல்லுகின்றது. ஆனால் மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல, நீரினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கின்றான் என்று சொன்னவர். ஒருமுறை சமாரிய பெண் கிணற்றிலே தண்ணீர் எடுக்க வருகின்ற பொழுது, எனக்கு தண்ணீர் கொடுப்பாயா என்று கேட்கின்றார். அவர் தண்ணீர் குடிப்பதற்காக அல்ல, அவளோடு உரையாடுவதற்கு, உறவாடுவதற்கு, அவளுடைய அந்த கனமான இதயத்தை அங்கே கனிவாக மாற்றுவதற்காகவே அங்கே செயல்படுகின்றார். அப்படிப்பட்ட இயேசு இன்று சிலுவையில் தொங்குகின்ற பொழுது தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால், இந்த தாகம் என்பது அந்த உடல் தாகம் அல்ல, ஆன்மீக தாகத்தை இங்கே சுட்டி காட்டுகின்றது. ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இனி எப்படி வாழப்போகின்றார்கள், அவர்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை அது தாகமாக அவர் இங்கே வெளிக்காட்டுவதை இறையில் வல்லுநர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். ஆகவே உடல் பசியை தீர்ப்பதற்காக இயேசு தாகமாய் இருக்கிறது என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிகின்ற அந்த தருணத்திலே தான் அரவணைத்து வழிநடத்திய அந்த மந்தை என்ன பாடுபட போகின்றதோ என்ற ஒரு இயக்கத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாகமாக இருக்கின்றது. ஐந்தாவது நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய ஒரு சகிப்புத்தன்மையை இங்கே காட்டுகின்றது. பெரும் துயரத்திலே அவர் இருக்கின்றார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. உள்ளங்குமுறியவராக அவர் அந்த வானோக்கி பார்த்து தந்தையை பார்த்து, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு இறை செய்தியை முழக்கமிடுகின்றார். ஏனென்றால் நான் தந்தையிடம் போகிறேன் என்று சொன்னவர், தந்தையிடம் இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாட்களில் நான் அதை கட்டி எழுப்புவேன் என்று சொன்னவர், ஏன் இந்த இறை சிந்தனை அவரிடமிருந்து வெளிப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது, ஆணிகளால் அறைகின்ற பொழுது அங்கே சிந்திய அந்த இரத்தம், விலாவை குத்துகின்ற பொழுது பீரிட்டு சாடிய அந்த இரத்தம், அந்த வேதனையை அவரை உள்ளங்குமுற வைக்கின்றது. இன்று நாம் சிலுவை பாதை செய்தியிலே வாசித்தது போன்று, அன்று ஒரே ஒரு நாள் தான் பெரிய வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய சாவு நிகழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அது புனித வெள்ளியாக இயேசுவை கொன்று கொண்டே இருக்கின்றோம், இரத்தம் சிந்த வைத்துக் கொண்டே இருக்கின்றோம் என்ற செய்திகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அந்த செய்தியை தான் இங்கே சகிப்புத்தன்மை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தான் ஆண்டவர் இயேசு இங்கே என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆறாவது நாம் பார்க்கின்ற பொழுது உயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு போ. அப்போது இயேசு இந்த உலகிற்கு ஏன் எதற்காக வந்தார் என்பதை நிறைவு செய்கின்ற ஒரு தருணமாக இருக்கின்றது.
ஆகவேதான் இயேசு தன்னுடைய பணி வாழ்வினுடைய சுய ஆய்வு முடிந்து அதை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பணம் செய்கின்றார். அவர் கடவுளிடத்திலே, தந்தையாகிய இறைவனிடத்திலே என்ன சொல்லுகிறார்? தந்தையே, கையில் நான் ஒப்படைக்கின்றேன் என்று ஒப்படைக்கின்றார். ஆகவே அவருடைய வாழ்வு என்பது முடிவு அல்ல, இது தொடர்கின்ற ஒரு தொடர் பயணம். இந்த குறுகிய காலத்திலே கொடுக்கப்பட்ட லட்சியங்கள், நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அத்தனையும் அவர் செய்து முடித்துவிட்டு, சாதனை புரிந்துவிட்டு, தந்தையிடம் அவர் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் அது காட்டுது. தந்தையே, உம்முடைய கையால் என்னை இந்த உலகிற்கு அனுப்பினீர். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் ஒரு சாதாரண மனிதனாக அவதூறு எடுத்து அவர் இந்த உலகிற்கு வருகின்றார். ஆகவே தன்னுடைய கடமையை செவ்வன செய்துவிட்டு தந்தையினுடைய கரங்களிலே அதே கடமையை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்தான் அது உயிர்ப்பு என்ற மலரானது மலர்கின்றது. இறுதியாக மீட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை மலரானது அங்கே மலர்கின்றது. எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்வது ஒரு நிறைவை, ஒரு முழுமையை இங்கே எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, விண்ணுலகும் மண்ணுலகும் அனைத்தும் உருவமற்று நிலைத்து நின்றது என்று சொல்லப்படுகிறது. இப்ப நிலை வாழ்வு என்று சொல்வதுதான் நம் ஒவ்வொருவருடைய இலக்காக இருக்கின்றது. ஆகவே அந்த நிலை வாழ்வு என்பது நிச்சயம் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம் என்று கருதப்பட்டது. இந்த 7 செய்திகள் ஆண்டவர் இயேசுவினுடைய வாயிலிருந்து உதிர்ந்த இல்லை பூத்த இந்த பூக்கள் தான் அந்த சிலுவையை திருச்சிலுவையாக மாற்றியது. இறுதியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எகிப்து நாட்டிலே நைல் நதி கரையிலே பெலிகான் இன பறவைகள் உண்டு. இந்த பெலிகான் இன பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பராமரிக்கும், எந்த அளவுக்கு அளவு கடந்த அன்போடு பரிவோடு பராமரிக்கும் என்று சொன்னால், அந்த நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது, உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது, தன்னுடைய கூர்மையான கொம்புகளால் அந்த தன்னுடைய மார்பு பகத்தை கொத்தி இரத்தம் வர வைத்து அந்த இரத்தத்தை குஞ்சுகளுக்கு ஊட்டும். இந்த இரத்தத்தை அந்த குழந்தை அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கின்ற பொழுது குஞ்சுகள் வளரும். ஆனால் அந்த தாய்ப்பறவையானது சிறிது சிறிதாக செத்து மடிந்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். தன்னுடைய குஞ்சுகளுக்காக அந்த பெலிகான் பறவை தன்னுடைய உயிரை கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகம் வாழ வேண்டும், இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு செம்மறி ஆடாக தன்னை பலியாக கொடுத்த அந்த அன்பு தெய்வத்தினுடைய இந்த இறப்பு நாளை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டுக்கு ஒரு முறை நாம் இந்த திருநாளை, இந்த புனிதமான நாட்களை கொண்டாடினாலும் நாம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த சிலுவையில் அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அந்த அமுத மொழிகளை நமது வாழ்வாக மாற்றுவதுதான் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு இலக்காக இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வு வாழுகின்ற ஒரு மனநிலையோடு தொடர்ந்து நாம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமேன். பிறருக்காக ஜெபிப்பது என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் தவிர்க்க முடியாத செயல்பாடாக இருக்கின்றது.
ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களில் பலருடைய தேவைகளை முன்னிறுத்தி ஜெபித்தாலும் இன்று நம்முடைய தாய் திருச்சபையோடு இணைந்து பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபங்களும் வல்லமை மிக்க ஜெபங்களாக மாறும் என்ற நம்பிக்கையோடு நம்மை ஈடுபடுத்தி மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களே, புனித வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மன்றாட்டு, சிறப்பு மன்றாட்டு. திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய பல்வேறுபட்ட தேவைக்காக ஜெபிக்கின்ற ஒரு புனிதமான நேரம். முதலாவது அருட்தந்தை அவர்கள் என்ன கருத்திற்காக ஜெபிக்கப் போகின்றோம் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்வார். அதை தொடர்ந்து நாம் ஒரு நிமிடம் விழுந்தால் படியிட வேண்டும். அதை தொடர்ந்து அந்த கருத்திற்காக முடிவு ஜெபத்தை அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே அனைவரும் பக்தியோடு நாம் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சி மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினேன். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவருக்காக மன்றாடுவோம். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், ஆயர் நிலைக்கு தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகி எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி
எல்லோரையும் பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைத்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பில் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாடுகளை ஆள்வோருக்காக மன்றாடுவோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவிழப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும்பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் பலமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறுகின்ற ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்க பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என மன்றாடுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோர்க்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய வழிபாட்டின் இரண்டாவது பகுதியான திருச்சிலுவை ஆராதனை இப்பொழுது தொடங்குகிறது. சிலுவை மரம் இரண்டு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல, இழந்து போன இறைமனித உறவின் மீட்பு பிணைப்பு. இரண்டு கள்வர்களின் நடுவில் வீற்றிருந்து வருவோர் போவோரையும் தன்னை உற்று நோக்குவோரையும் இரு கைகளையும் நீட்டி அரவணைத்து அன்பு செய்யும் இயேசுவுக்கு தலையோடு உடலையும் சாய்க்க இடமளித்து வாழ்வளிக்கும் மரம். துன்பத்தில் பிறர் சாய்ந்து கொள்ள நம் உடலை கையளிக்கின்றோமோ, அப்பொழுது நாமும் இந்த வாழ்வளிக்கும் மரத்தில் பங்கு கொள்கிறோம் என்ற மனநிலையோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம்.
காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆடிக்கொண்டேவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். வலது கரத்தின் காயமே வலது கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆணிக்கொண்டேவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே இடது கரத்தின் காயமே கடவுளின் திரு அன்புருவே அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆணிக்கொண்டே உன் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். வலது பாத காயமே வலது பாத காயமே பலன் மிக தரும் நற்கணியே அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆணிக்கொண்டே உன் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். இடது பாத காயமே இடது பாத காயமே திடம் மிக தரும் ஆலயமே அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆணிக்கொண்டே உன் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். திருவிழாவின் காயமே திருவிழாவின் காயமே அருள் சொரிந்திடும் ஆலயமே அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆணிக்கொண்ட உன் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆணிக்கொண்டே உன் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். பாவத்தால் உன்னை கொன்றேனே பாவத்தால் உன்னை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும் ஆயனே என்னை மன்னியும். ஆணிக்கொண்ட உன் காயங்களை